வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் புதுசாக ஒரு ஸ்நாக் ட்ரை பண்ணியிருக்கோங்க. ஆமாங்க, அதுதான் வந்து சிரோஸ் ரெசிபி இன் தமிழில் பார்க்க போகிறீங்கங்க. என்னடா பேர் வித்தியாசமாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா யூஏயில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் சீசனில் இந்த குளோபல் வில்லேஜில் இன்னும் நிறையா இந்த ஃபெஸ்டிவல் போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஒரு ஸ்நாக்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுட சுட பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ரொம்ப நாளாக இதை ட்ரை பண்ணணும்னு எனக்கு ஆசை. சரி, நம்ம ஏன் இதை வந்து இது ஒரிஜினல் ரெசிபி பார்த்திங்கன்னா மைதா மாவில் செய்யக்கூடியது, நம்ம ஏன் இதை வந்து கோதுமை மாவில் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. வித்தின் ஒரு 10 to 15 மினிட்ஸில் செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபியாகவும் இருக்கும். சரி, வாங்க நம்ம ப்ரிப்ரேஷனுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் எடுத்துக்கிறது 1.5 கப்பு கோதுமை மாவுன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு கடாயில் நம்ம 1 கிளாஸ் பாலை ஊற்றிருக்கோம், அதுக்கு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ 1.5 கிளாஸ் மாவுக்கு இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் ப்ரொபோர்ஷனுக்கு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த தண்ணியும் பாலும் நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்த பிறகு என்ன பண்ண போகிறோம், அதுக்கு தேவையான ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு, உங்களுக்கு கூட குறைய வேணும்னா 1 டேபிள் ஸ்பூனுமே சேர்த்துக்கலாம். சர்க்கரையே சேர்க்குறோம், ஏன்னா இது சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி இதில் சேர்க்க வேண்டிய ஆக்சுவல் இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டர் தான். நான் பட்டருக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். நீங்கள் வந்து பட்டருமே சேர்த்துக்கலாம். அதனால தான் நான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸில் உங்களுக்கு பட்டர்னே கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் கோகனட் ஆயிலில் அப்படின்னு நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இதுவுமே நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ நல்லா எல்லாம் கொதித்து வரட்டும். இதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட், எப்போவுமே கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுவுமே நம்ம சேர்த்தாச்சு. ஸோ இது எல்லாமே நல்லா கொதித்து வரட்டும். இப்போ என்ன சேர்க்க போகிறோம், ஃபைனலாக சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியண்ட்டு, அதாவது கோதுமை மாவு. ஃபஸ்ட்டு 1 கப்பை போட்டுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா வேகணும். அந்த பால் தண்ணியில் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த சுகரு, அதுக்கப்புறம் இந்த சால்ட்டு, ஆயில் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து ஒரு அல்வா பதத்துக்கு வரும். இன்னும் ஒரு 1/2 கப் இருக்குது இல்லையா, அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ 1.5 கப்பு மாவு வந்து போட்டிருக்கோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் எடுத்து வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அல்வா பதத்தில் இருக்குங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வெந்துட்ட பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவை நல்லா கையால் வந்து கொஞ்சம் ஆற விட்டு கையால் பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி இதுக்கு வந்து ஒரு ஜிப்லாக் பேக்கோ இல்லாட்டி ஒரு கவர்லேயோ இதை நீங்கள் போட்டு அந்த சுரோஸ் ஷேப்புக்கு கட் பண்ணி விட்டுக்கலாம். ஆனால் நம்ம வந்து இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு சிம்பிளாக முறுக்கச்சிலே பண்ணியிருக்கோம். நம்மளுடைய யூஷுவலி முறுக்கச்சியில் அந்த முறுக்கு செய்வோம் பார்த்திங்களா, இந்த முள்ளு முறுக்குன்னு சொல்லுவோம், அந்த ஷேப்பில் இருக்க அச்சை வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த அச்சில் ஒரு சிலிண்டருக்கு ஷேப் மாதிரி கையில் எடுத்து மாவை எடுத்து நீங்கள் அச்சில் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எல்லாமே தெரியுன்றதில் நான் வந்து இந்த அச்சில் மாவு வைக்கிறதெல்லாம் ரொம்ப வந்து காட்டலை வீடியோவில், ரொம்ப பெருசாக போகும் அப்படின்ட்டு சிம்பிளாகவே வந்து அப்படியே எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ அச்சில் போட்டு நீங்கள் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த சுரோஸ்ன்றது நீட்டாக கை விரல் அளவுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அதே ஷேப்பில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு ரவுண்ட் ஷேப்லேயுமே நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். நான் வந்து மேக்ஸிமம் கட் பண்ணி விடாமல் எண்ணெயில் போடும்போது அப்படியே நீட்டாகவே நம்ம புழிஞ்சு ஊற்றிருக்கோம். சரி, வாங்க இதை வந்து எண்ணெயில் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு ஆயில் காஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக இந்த மாவில் எடுத்து போட்டிங்கன்னா அது மேலே நல்லா எழும்பி வரும். அப்போது ஆயில் காஞ்சிருச்சு. ஸோ புதுசாக இருக்கவங்களுக்கு இது ஒரு டிப்பாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அப்படியே முன்ன சொன்ன மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலான்னு சொன்னேன். முறுக்கச்சை வச்சு டேரெக்டாகவே அப்படியே நீட்டாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு நீட்டாக பிழிய வரல அப்படின்னா நீங்கள் சிசராலையும் கட் பண்ணி விட்டுக்கலாம். இதிலே குட்டி குட்டி சுரோஸ் மாதிரியும் பண்ணுறாங்க. இதில் சுகர் கோட்டட் சுரோஸ் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நான் சுகர் வேண்டாம், இது சிம்பிளாகவே இருக்கும்போது, அதாவது சுகர் கோட்டட் வேண்டான்னு சிம்பிளாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி டேஸ்ட் வருதுன்னு. நான் போட்டது பார்த்திங்கன்னா கோதுமை மாவு ப்ளஸ் கோகனட் ஆயிலில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை முன்னாடியே யாராவது இந்த மாதிரி கோகனட் ஆயிலில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா, கோதுமை மாவில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.